என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். பொய்க்காதல் இதில் மெய்த்தீண்டல் தகுமோ நாவல் பகுதி 3. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். மறுநாள் காலை 5 மணிக்கே எழுந்த தூரிகை குளித்துவிட்டு கோயிலுக்கு வந்தாள். மனமுருகி இறைவனை வேண்டிக் கொண்டவள் வீடு திரும்பும் போது அவர்களது அந்த சிறு கிராமத்தில் டிராபிக் ஜாம். ஆட்டோ, டாக்ஸி என்று சாலை நிறைந்து வழிகிறது. நேர்முக தேர்வுக்கு வருவோரை கொண்டு வந்து விட்டு செல்லும் ஆட்டோ டாக்ஸிகளின் அணிவகுப்பு அது. கடந்து செல்லும் ஒவ்வொரு ஆட்டோவிலும் அழகிகள், பேரழகிகள், நாகரிக நவநாகரிக மங்கைகள் என்று தூரிகையை பயமுறுத்தி சென்றனர். இவ்வளங்க கூட என்னால எப்படி போட்டி போட முடியும்? அந்த கேள்வியே அவளை சோர்வடைய வைத்தது. வீடு வந்து சேரும் போது துஷாரா அம்மா இருவரும் மூக்கின் மீது விரலை வைத்து வாசலில் நின்று சாலையின் இரு திசைகளிலும் அணிவகுத்து செல்லும் வாகனங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தூரிகையை கண்டதும், தூரிகை, நீ இந்த வேலைக்கு போக போறியா? கேலியும் குறும்பும் கலந்த குரலில் துஷாரா கேட்க, பயமாதான் இருக்கு. ஆனா எந்த முயற்சியும் செய்யாம இது நமக்கு கிடைக்காதுன்னு பேசாம இருக்கிறது முட்டாள்தனம். என்னானாலும் அங்க போய் என்ன நடக்குதுன்னு நான் பாத்துட்டு வரேன். அம்மா சமைத்து வைத்திருந்த இட்லி சாம்பாரை எடுத்து பசியார உண்ட பின் சிற்பியின் வீட்டிற்கு புறப்பட்டாள். அவர்கள் கிராமத்தில் வறுமையில் வாடும் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சிற்பியின் வீட்டு வாசலில் காத்து நிற்பதை தூரிகை கண்டாள். சிற்பிக்கு 27 வயது. அதனால் 27 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் வந்திருக்கிறார்கள். செய்தித்தாள்களிலும் வயது வரம்பு 27 போடப்பட்டிருந்தது. நேர்முக தேர்வு காலை 6 மணி முதல் ஆரம்பமாகும். 9 மணி வரை மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. வந்தவர்களை அப்படியே அமர வைத்தால் இடப்பற்றாக்குறை ஏற்படும் என்பதால் 5:30 ஆன போதே தேர்வு ஆரம்பமானது. முதலில் எழுத்து தேர்வு. அதில் 99% பேரும் தோற்று திரும்பிவிட அப்படி என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கும் என்று அறியும் ஆவலோடும் பயத்தோடும் எழுத்து தேர்வு நடைபெறும் அந்த அறைக்குள் வந்த தூரிகை அங்கு ஒரு கரும்பலகையும் அதில் ஒரு கேள்வியும் மட்டும் இருப்பதை கண்டாள். ஒரு சாப்பீஸும் அங்கு இருக்கிறது. கேள்வி இதுதான்: நீங்கள் காதலித்திருக்கிறீர்களா? அந்த அறையை ஒரு சுற்றி பார்த்தாள். அறைக்குள் ஒருவரும் இல்லை. ஆனால் அந்த கரும்பலகையை நோக்கி மட்டும் ஒரு கேமரா வைக்கப்பட்டிருக்கிறது. அவளை பார்த்தும் கேமரா ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தாள். இல்லை, அந்த கரும்பலகையை நோக்கி மட்டுமே ஒரு கேமரா இருக்கிறது. இதுக்கு என்ன பதில் கொடுத்து 99% பேரும் தோத்து போனாங்க? யோசித்தவள், காதலிச்சாலும் இல்லைன்னு தானே சொல்லி இருப்பாங்க. அப்படி சொன்னவங்க தான் ரிஜெக்ட் ஆகி இருப்பாங்க. ஆமான்னு சொன்னவங்களதான் தேர்வு பண்ணிருப்பாங்க போல. உண்மைக்கு மரியாதை கொடுத்திருக்கலாம் என்று யூகித்தவள், இதுவரை இல்லை, ஆனால் இந்த தேர்வில் வெற்றி பெற்றால் இங்கிருந்து திரும்பும் வரை என் கணவனை காதலிப்பேன் என்று எழுதினாள். செலக்டட் என்று அந்த கரும்பலகையின் மேல் எழுத்துக்கள் தோன்றியது. அதன் பின்னால், உங்க பதில அழிச்சிட்டு திறக்கிற கதவு வழியா வெளியே வாங்க என்று ஒரு குரல் மட்டும் ஒலித்தது. அவள் கரும்பலகையில் எழுதிய பதிலை அழித்ததும் அந்த அறைக்குள்ளேயே ஒரு கதவு திறக்கப்பட்டது. அது வழியாக வேறு அறைக்கு சென்றாள். அங்கு 10 பேர் மட்டும்தான் காத்திருக்கிறார்கள். 9 மணி வரை மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவித்திருந்தாலும் சரியாக 10 மணி ஆன போது சிற்பியின் வீட்டின் கேட் சாத்தப்பட்டது. இப்போது தூரிகை அமர்ந்திருக்கும் அறைக்குள் தூரிகையோடு 50 பேர் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஒரு இளம் பெண் அறைக்குள் வந்தாள். உங்க 50 பேரையும் சிற்பியோட தாத்தா இன்னும் சில நிமிடங்கள்ல வந்து சந்திப்பாரு என்று கூறி சென்றாள். இதற்கிடையில் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் எழுதினார்கள் என்று 50 பேரும் தங்களுக்குள் கேட்டறிய ஆரம்பித்திருந்தனர். ஆம் என்ற ஒற்றை வார்த்தைக்கும் இல்லை என்ற வார்த்தைக்கும் எந்த மதிப்பும் கொடுக்கப்படவில்லை. காதலிக்கிறேன், ஆனால் அவர் என்னை காதலிக்கவில்லை என்று பதில் எழுதியவள். காதலித்தேன், ஆனால் அவன் என்னை ஏமாற்றி விட்டான் என்று பதில் எழுதியவள். காதலித்தேன், அவன் என் உடலை நேசித்தான், நான் நழுவி விட்டேன். இப்படியெல்லாம் பதில் அளித்தவர்கள் தான் தேர்வாகி இருக்கிறார்கள். அதில் வித்தியாசமாக பதிலளித்தது தூரிகை மட்டும்தான். சில நிமிடங்களில் அந்த அறைக்குள் வந்த சிற்பியின் தாத்தா ராஜாராம், உங்க எல்லாருக்கும் மெடிக்கல் செக்அப் இருக்கு. அதுல செலக்ட் ஆகுறவங்க கிட்ட நாங்க ஒரு சில கேள்விகளை கேட்போம். அதுல இருந்து உங்கள ஒருத்தர தேர்வு பண்ணுவோம் என்று பொதுவாக கூறிவிட்டு சென்றார். அவர் சென்றதும் அந்த அறைக்குள் வந்த ஒரு இளம் பெண் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்: கன்னித்தன்மையை இழந்த பெண்கள் தேவையில்லை. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா
தயவு செஞ்சு நீங்க வெளியே போலாம். மத்தவங்களுக்கு மெடிக்கல் செக்கப் இருக்கு, அந்த செக்கப்பும் நடக்கும். அதனால உண்மையை சொல்லி வெளியே போறது நல்லா இருக்கும் என்று கூற 10 பெண்கள் எழுந்து வெளியே சென்று விட்டனர். 40 பேருக்கு மெடிக்கல் செக்கப் நடந்தது. அதில் 20 பேர் தான் தேர்வாகி இருந்தார்கள். அந்த 20 பேர் முன்னால் சிற்பியின் தாத்தாவும் அப்பாவும் வந்து நின்றனர். ஆனால் இருவரின் விழிகளும் கையில் இருக்கும் காகிதத்தின் மீதுதான் இருந்தது. நீங்கள் காதலித்திருக்கிறீர்களா? இந்த கேள்விக்கு இதுவரை இல்லை, ஆனால் இந்த தேர்வில் வெற்றி பெற்றால் இங்கிருந்து திரும்பும் வரை என் கணவனை காதலிப்பேன். இந்த பதிலை எழுதின பெண் கண்டிப்பா இங்க செலக்ட் ஆகி இருப்பீங்கன்னு நம்புறோம். செலக்ட் ஆகி இருந்தா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க நாங்க ஆசைப்படுறோம். சிற்பியின் அப்பா கேட்க தூரிகை தயங்கியபடி எழுந்து நின்றாள். அவளை கண்டதும் சிற்பியின் அப்பா முகம் கோபத்தில் சிவந்தது. நீ இறந்து போன கிருஷ்ணனுடைய மக தூரிகை தானே என்று கேட்டார். ஆம் என்றாள். என்னுடைய மகனுக்கும் உனக்கும் மட்டும் இல்ல, நம்ம 2 குடும்பத்துக்குமே ஆகாது. அப்படி இருக்க எந்த தைரியத்துல என்னுடைய மகனுக்கு மனைவியாக வந்த? அவர் சிறிது கோபமாகவே கேட்டார். சத்தியமா கடன் தொல்லையிலிருந்து என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் காப்பாத்திக்கதான் வந்தேன். ஆனா உங்க மகனுக்கு உண்மையா இருப்பேன், நீங்க என்ன நம்பலாம். தூரிகை தைரியமாக பதிலளிக்க சிற்பியின் அப்பா தாத்தாவை பார்த்தார். அவர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. சபாஷ் என்று கை தட்டியபடி அந்த அறைக்குள் நுழைந்த சிற்பியின் அம்மா இவ போதும் என்று கூற, மைதிலி இவளையா தேர்வு பண்ற? வியப்போடு அப்பா கேட்டார். ஆமா, இவளை எனக்கு பிடிக்காதுதான். ஆனா இவளுடைய வார்த்தையில உண்மை இருக்கு. அந்த உண்மைதான் இப்ப சிற்பிக்கு தேவை. அது மட்டும் இல்ல, என்னுடைய மகனை கல்லால அடிச்சு அவன் தலைய உடைச்ச இவளை நம்ம இஷ்டத்துக்கு தூக்கி போட்டு பந்தாடலாம் பாருங்க. இவ குடும்ப கஷ்டத்துல இருக்கிறதால அந்த 2 கோடிக்காக தான் இவ இங்க வந்திருக்கா. அது அவளே ஒத்துக்கிட்டா. அந்த உண்மை எனக்கு பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இவளை நிரந்தரமா நம்ம இங்க வச்சுக்க போறது இல்ல. இந்த கல்யாணம் எதுக்கு நடக்குது? சிற்பி குணமானதுக்கு அப்புறமா இவ இங்க இருந்து திரும்பி போயிடணும். இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இவ வந்திருக்கா. சிற்பி குணமாக ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் ஆகலான்னு வைத்தியர் சொல்லி இருக்காரு. 1 வருஷம் தானே, இவ இங்க இருந்துட்டு போட்டும். வாங்கின காசுக்கு இவ உழைக்காட்டியும் நான் இவளை உழைக்க வைப்பேன். ஆனா இவளை நான் தேர்வு பண்றது இவளுக்காக இல்ல. இவ அந்த பிளாக் போர்டுல எழுதின அந்த பதிலுக்காக மட்டும்தான். அந்த பதில பார்த்ததுமே இந்த பொண்ணு போதும்னு வீட்டுல இருக்கிற எல்லாருமே முடிவு பண்ணோம். ஆனாலும் மெடிக்கல் செக்கப் ஒண்ணு இருந்தது. அதுக்கப்புறமா முடிவு பண்ணலான்னு நம்ம பொறுமையா காத்துட்டு இருந்தோம். இவ போதும்னு நாம எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவை நான் உறுதிப்படுத்துறேன், அவ்வளவுதான். சிற்பியின் அம்மா உறுதியாக கூற, சரி உன்னுடைய விருப்பம். நீ சொன்ன மாதிரி இவ எழுதின அந்த பதில பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாருமே இவ போதும்னு முடிவு பண்ணது என்னவோ உண்மைதான். ஆனா அது இவனு தெரியாம நம்ம முடிவெடுத்தது. இப்ப கூட நீ 1க்கு 2 தடவை யோசிச்சு இவ வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கலாம். அப்பா கூற, இதுல யோசிக்க எதுவுமே இல்ல, இவ போதும் என்று அம்மா உறுதியாக கூற அப்பாவும் விட்டு கொடுத்து விட்டார். மற்றவர்களுக்கு தலா 1 லட்சம் கொடுத்து அனுப்பிய பிறகு 2 கோடி தூரிகை முன் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. கூடவே ஒரு முத்திரை பத்திரமும் கொண்டு வந்து அவளிடம் கொடுக்கப்பட்டது. அதில் சில நிபந்தனைகள் எழுதப்பட்டிருந்தது. அதுல எழுதி இருக்கிறதெல்லாம் கவனமா வாசிச்சு பாரு. அந்த கண்டிஷன்ஸ் உனக்கு ஓகேனா மட்டும் அதுல சைன் பண்ணு. சைன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 2 கோடியை எடுத்துட்டு நீ வீட்டுக்கு போலாம். நாளைக்கு காலையில நீ திரும்பி வந்தா போதும். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா நீ உன் வீட்டுக்கு போக கூடாது. கண்டிஷன்ஸ்ல அதுவும் எழுதி இருக்கு. நீ கண்டிஷன்ஸ முதல்ல வாசிச்சு பாரு. நல்லா வாசிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணு. நாளைக்கு அத பத்தி எனக்கு தெரியல, இத பத்தி எனக்கு தெரியலன்னு நீ சொல்லக்கூடாது. சிற்பியின் அம்மா கூற, சரி என்றவள் அமர்ந்து பொறுமையாக அவர்கள் எழுதியிருந்த நிபந்தனைகளை வாசித்தாள். முதல் நிபந்தனை, அவள் வீட்டிற்கு சென்று திரும்பிய பிறகு அவள் வீட்டிற்கு செல்லவே கூடாது. 2வது நிபந்தனை, அவளது வீட்டில் இருந்து ஒருவரும் அவளை பார்ப்பதற்காக இந்த வீட்டிற்கு வரக்கூடாது. 3வது நிபந்தனை, கோயிலுக்கு மட்டும் தனியாக செல்லலாம். 4வது நிபந்தனை, அவர்கள் அனுமதியின்றி அவள் வெளியே எங்கும் செல்லக்கூடாது. 5வது நிபந்தனை, சிற்பி குணமான பிறகு இவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ள என்னால் முடியாது, என் விருப்பம் இல்லாமல் நடந்த திருமணம் என்று கூறிவிட்டால் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்திட்டு கொடுக்க வேண்டும். இப்படியாக ஒரு 15 நிபந்தனைகள் அதில் எழுதப்பட்டிருந்தது.
இந்த 2 கோடிக்காக அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்ள அவள் தயாராக இருந்தாள். அனைத்தையும் வாசித்து முடித்த பிறகு அதில் கையெழுத்திட்டு கொடுத்தவள், நான் இந்த காசை கொண்டு போய் என் வீட்டுல கொடுத்துட்டு நாளைக்கு காலையில வந்துடுறேன் என்று கூற, தூரிகையின் முன்னால் வந்து நின்ற சிற்பியின் அம்மா, நாங்க வச்ச இந்த போட்டியில எங்களுக்கு வெறும் ஒரு அழகி மட்டும் தேவைப்படல, தேர்வாகிற பொண்ணு அழகாவும் இருக்கணும்னு எதிர்பார்த்தோம். ஆனா அதையும் தாண்டி உண்மையான ஒரு பொண்ணு தேவைப்பட்டா. அதனாலதான் அந்த கரும்பலகையில எழுதப்படுற பதில மட்டும் நாங்க போக்கஸ் பண்ணி கேமராவை வச்சிருந்தோம். அந்த ரூமுக்குள்ள நீ வர்றத நாங்க பார்த்திருந்தா அந்த கேள்விக்கு பதில் எழுத கூட உன்னை அனுமதிச்சிருக்க மாட்டோம். உன் முகத்தை பார்க்காததால நீ எழுதின பதில இம்ப்ரெஸ் ஆகி இந்த பொண்ணு போதும்னு நாங்க அப்பவே முடிவு பண்ணியிருந்தோம். அது நீனு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நான் உன்னை தேர்வு பண்ணியிருக்கேன். 2 கோடிக்காக நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்க. உன்னுடைய வேலையில நீ உண்மையா இருப்பேன்னு நான் நம்புறேன். உன் வார்த்தைகளை நம்புறேன். சரி, நீ இந்த காசை கொண்டு போய் உன் வீட்டுல கொடுத்துட்டு நாளைக்கு காலையில வந்து சேரு. ஆனா நீ நடந்தெல்லாம் போக வேண்டாம், உன்னை கார்லயே அனுப்பி வைக்கிறேன் என்று கூறிவிட்டு தன் செல்போனை எடுத்து கார் டிரைவரை அழைத்தார். மிகவும் பணிவாக கார் டிரைவர் அவர் முன்னால் வந்து நிற்க, இவளை பத்திரமா இவளுடைய வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடு என்று கூறி அவளை அந்த கார் டிரைவரோடு அனுப்பி வைத்தார் சிற்பியின் அம்மா. பகுதி 3 நிறைவடைந்தது. பகுதி 4 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.